வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸோட கலர் வந்து எப்படி வந்து சிம்பிளாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நம்ம பண்ணுற செட்டிங்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்கும் போதே நீங்கள் கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம ஃபோட்டோவில் ஆல்ரெடி நம்ம தமிழ்லேயே பார்த்துருப்போம். தமிழில் பார்க்கும்போது ஃபோட்டோட ட்ரெஸ் கலர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அந்த வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்கும்போது ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே இப்போ வந்து நம்ம அடோப் லைட்ரூம் மூலமாக வந்து எப்படி வந்து நம்ம ட்ரெஸ் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வந்து நம்ம எடிட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேசுறதுக்கிட்டு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். வந்து லைட்ரூமில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லைட்ரூமில் ஆட் ஆகணுன்னா மேலே வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இம்போர்ட் ஃபினிஷ்னு காட்டும். நம்ம வந்து ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து இங்கே வர ஆரம்பிக்கும். ஒரு தடவை ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா கூட ரீசெண்ட் ஆடு இல்லை ஆல் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா கூட நான் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து என் ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ தான் நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஹைலைட் லைட்டாக குறைச்சிக்கலாம். எக்ஸ்போசர் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தானே டிஎஸ்எல்ஆரில் வந்து எடிட் பண்ண மாதிரி தெரியும். அப்புறம் வந்து ஷேடோஸ் வந்து லைட்டாக வந்து கம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒயிட் பேலன்ஸ் வந்து லைட்டாக வந்து டவுன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பிளாக் வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து தான் வந்து இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது. டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு நார்மலாக இருக்கட்டும். வந்து மிக்ஸ்டரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இதில் தான் வந்து நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெம்பரேச்சரில் வந்து மேலே வந்து மிக்ஸ்னு இருக்குது பாருங்கள். நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மிக்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலரில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் கலரை மாற்றிடலாம். பார்த்தீங்களா ஃபேஸ் வந்து எவ்வளோ ஒயிட் ஆகிடுச்சு. இப்போது தான் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டு நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதோட பேக்ரவுண்டு கலர் தான் இப்போ வந்து நம்மளோட பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதோட பேக்ரவுண்டு கலரை மாற்றுறது தான் இது. நான் ஃபுல்லாக வந்து இதுவாக பண்ணி வச்சுக்கிறேன். லேமினேஷனாக கொண்டு இதுவாக கூட்டி வச்சுக்கிறேன். இதுதான் என்னோடய பேக்ரவுண்டு மாற்றியாச்சு. இப்போ வந்து நான் வந்து சட்டையோட கலரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சட்டை போட்டிருக்கீங்களோ அதோட கலரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த சட்டையை வந்து வேறு கலரில் மாற்றுறேன் பாருங்களேன். இப்போ இந்த சட்டை வந்து வேறு கலரில் இருக்கேன். எனக்கு வேறு கலரில் வேணும்னு சொல்லிட்டு நான் மாற்றிருக்கேன். இந்த சட்டை வந்து எனக்கு ஆல்ரெடி இந்த கலரு, எனக்கு நார்மலாக வந்து இந்த கலரு, எனக்கு இந்த கலர் வேணாம், இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து சட்டை கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணால் வச்சுக்கலாம். நம்ம இப்படி தான் வந்து ஈஸியாக வந்து ஒரு ஃபோட்டோவோட ட்ரெஸ் கலரை மாற்றுது. இங்கே பாருங்கள், பிஃபோர் வந்து இது வந்து ஆஃப்டர் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்படி தான் வந்து நம்ம லைட்ரூம் மூலமாக வந்து ஈஸியாக வந்து கலர் சேஞ்ச், நம்ம ட்ரெஸ்ஸோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறது ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இதோட வீடியோ முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா கண்டினியூடாக உங்களை நான் சந்திக்கிறேன். With